சென்னை திருமுல்லைவாயில் அருகே அரசு பேருந்து சாலையோரம் நின்றிருந்த கார் மற்றும் மின்கம்பத்தின் மீது மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் எட்வர்ட். வணக்கம். விபத்து குறித்த முழு விவரம். வணக்கம். திருமுல்லைவாயில் அருகே அரசு பேருந்து சாலையோரம் நின்ற ஐயப்ப பக்தர்களின் கார் மீதும் மற்றும் மின்சார கம்பத்தின் மீதும் மோதி பலத்த சேதம் ஏற்பட்டு அந்த விபத்து சிசிடிவி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலிருந்து ஆவடி நோக்கி அரசு பேருந்தானது வந்துள்ளது. இதனை ஓட்டுநர் பன்னீர்செல்வம், நடத்துனர் ஜெயபால் ஆகியோர் இயக்கி வந்துள்ளனர். திருமுல்லை பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு பேருந்து ஆவடி மீண்டும் புறப்பட்டு அப்போது திருமுல்லைவாயில் நரிக்குறவர் காலனி அருகே ஓரமாக சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐயப்ப பக்தர்களின் கார் மீது பேருந்தானது கட்டுப்பாட்டை இழந்து பலமாக பின்பக்கத்தில் மோதியுள்ளது. அருகில் இருந்த மின்கம்பத்தின் மீதும் பேருந்தானது மோதியுள்ளது. இதனால் மின்கம்பம் துண்டாக உடைந்து அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ஐயப்ப பக்தரின் கார் மீது அந்த மின்கம்பம் விழுந்து கார் அப்பளம் போல காரின் உள்ளே 3 நபர்கள் இருந்துள்ளனர். சிறுவர்கள் மற்றும் ஒரு பெரியவர் இருந்துள்ளனர். இவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த பேருந்து காரின் பின்பக்கம் மோதியதில் காருக்கு முன்பக்கமாக இருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனமும் இந்த விபத்தில் சிக்கியது. இதன் காரணமாக இந்த கார் நொறுங்கியது. வாகன ஓட்டியும் காயமடைந்துள்ளார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் காவல்துறைக்கு மற்றும் ஆம்புலன்ஸ் மூலம் விபத்தில் சிக்கியவர்களை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையோரம் நின்று கொண்டிருந்த கார் மீது அரசு பேருந்து மோதுவதும் மின்கம்பம் உடைந்து விழுவதும் அதில் பதிவாகியுள்ளது. அருகில் இருந்தவர்கள் உடைந்த மின்கம்பத்தை சாலையில் இருந்து அகற்றி போக்குவரத்தை சீர்திருத்தினர். இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட்.